வாங்க, நாம் இப்போ எங்க நிக்கிறோம் தெரியுமா? உலக சரித்திரத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு போர்க்களத்துல, குருக்ஷேத்திரத்துல லட்சக்கணக்கான வீரர்கள் போருக்கு ரெடியா நிக்கிறாங்க. இந்த பெரிய போரோட தொடக்கத்துல பகவத்கீதையோட முதல் ஸ்லோகத்துல ஒளிஞ்சிருக்கிற ஒரு ஆழமான உளவியல் ரகசியத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம கதையோட மைய பாத்திரம் மன்னன் துரியோதனன். ஒரு பெரிய இராணுவத்துக்கே தலைவர். அவரை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கார்? அப்படியே ஒரு கம்பீரம், ஒரு அதிகாரம், எதை கண்டும் அஞ்சாத ஒரு தலைவன் மாதிரி தெரிகிறார் இல்லையா? இப்போ இங்க தான் ஒரு பெரிய கேள்வி வருது. வெளியில இவ்ளோ தைரியமா தெரியிற ஒரு பெரிய தலைவரோட மனசுக்குள்ள அந்த முக்கியமான நேரத்துல உண்மையில என்ன ஓடிட்டு இருந்திருக்கும்? அதாவது வெளியில தெரியிற தோற்றத்துக்கும் உள்ள இருக்கிற மனநிலைக்கும் நடுவுல இருக்கிற அந்த வித்தியாசத்தை தான் நாம இப்போ தோண்டி பார்க்க போறோம். சரி, இதுக்கான பதில் எங்க கிடைக்கும்? அதுக்கு நாம பகவத்கீதைக்குள்ள தான் போகணும். இந்த மாதிரி பழைய நூல்கள்லாம் வெறும் கதைன்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. அது ஒரு மாதிரி ஹியூமன் சைக்காலஜியை பத்தி எழுதப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் மாதிரி. சரி, வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்க்கலாம். துரியோதனனோட மனசுல என்ன ஓடுதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம ரொம்ப தூரம் போக தேவையில்லை. அவர் செஞ்ச முதல் வேலை, அவர் பேசின முதல் வார்த்தைகள், இது ரெண்டையும் கவனிச்சாலே போதும். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதுக்கான எல்லா க்ளூஸும் கீதையோட முதல் சாப்டர்ல 2வது ஸ்லோகத்திலே இருக்கு. இதோ பாருங்க, இதுதான் அந்த ஸ்லோகம். ஒரு டிடெக்டிவ் கதையில கிடைக்கிற முதல் க்ளூ மாதிரி தான் இதுவும். இந்த வார்த்தைகளுக்குள்ள தான் துரியோதனனோட உண்மையான மனநிலை ஒளிஞ்சிருக்கு. வாங்க அதை கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ இந்த ஸ்லோகத்தோட மொழிபெயர்ப்ப பாருங்க. 2 முக்கியமான விஷயத்தை இது சொல்லுது. 1, பாண்டவர்கள் படைய பார்த்தான். ஆனா அவன் என்னத்தை பார்த்தான்? சும்மா ஆட்களை மட்டும் பார்க்கல, தர்மத்துக்காக ரொம்ப உருக்கமா நிக்கிற ஒரு படைய பார்க்கறான். 2வது, அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவன் அவனோட ஜெனரல்ஸ் கிட்ட போல, அவனோட குரு கிட்ட போறான். இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? போர் தொடங்க போகுது. அந்த நேரத்துல ஒரு ராஜா என்ன பண்ணணும்? அவனோட தளபதிகள் கிட்ட பேசணும். ஆனா இவன் என்ன பண்றான்? குரு கிட்ட ஓடுறான். இதிலிருந்தே தெரியுது அவனுக்குள்ள ஏதோ ஒரு தடுமாற்றம் இருக்குன்னு. அது என்னவா இருக்கும்? ஒருவேளை பாண்டவர்களோட படை பலத்தை விட அவங்க தர்மத்தோட பக்கம் நிக்கிறாங்களே, அந்த விஷயம் அவனை ஒரு உலுக்கி இருக்குமோ? சரி, இப்போ நாம இன்னும் ஒரு படி உள்ள போய் அந்த ஸ்லோகத்தோட ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியா பிரிச்சு அதுக்குள்ள இருக்கிற உண்மையான அர்த்தத்தை என்னன்னு பார்ப்போம். இந்த வார்த்தைகளுக்குள்ள தான் மொத்த ரகசியமும் அடங்கியிருக்கு. இங்க பாருங்க, ஒவ்வொரு சமஸ்கிருத வார்த்தைக்கும் என்ன தமிழ் அர்த்தம்னு கொடுத்திருக்கு. ஆனா நாம இதை வெறும் டிரான்ஸ்லேஷனா மட்டும் பார்க்க போறதில்ல. ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலையும் இருக்கிற சைக்கலாஜிக்கல் இம்பாக்ட் என்னங்கிறது தான் நாம இப்போ பார்க்க போறோம். முதல்ல அந்த முதல் வார்த்தையை எடுத்துக்கலாம், திருஷ்ட்வா. இதுக்கு அர்த்தம் பார்த்த பிறகுன்னு சொல்லலாம். ஆனா இது சும்மா அப்படி பார்க்கறதில்ல. உன்னை பார்த்த ஷாக்ல திடீர்னு ஒரு விஷயம் புரியுற மாதிரி. எதிரி படை எவ்வளோ ஒழுக்கமா நிக்கிறாங்கன்னு பார்த்த உடனே அவனுக்குள்ள ஏதோ ஒன்று உடைஞ்சு போயிருக்கு. அடுத்தது இந்த வார்த்தைய கவனிங்க, உபசங்கம். அதாவது அணுகி. ஒரு ராஜா அவரோட குருவை போய் பார்க்கறார். இது ஒரு பவரோட செயல் மாதிரி தெரியல, இது ஒரு ஆறுதலுக்கான தேடல் மாதிரி இருக்கு. தனக்குள்ள இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சதும் ஒரு கைடன்ஸ்க்காக அவரோட குரு கிட்ட ஓடி இருக்கான். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இதே ஸ்லோகத்துல அவனை ராஜா அப்படின்னு குறிப்பிடுறாங்க, அதாவது மன்னன். அவன் ஒரு ராஜா மாதிரியே நடந்துக்காத அந்த நேரத்துல அவனை ராஜான்னு சொல்றது எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. இது என்ன காட்டுதுன்னா, அவனோட பதவியை விட அவனோட பயம் பெருசாயிடுச்சுன்னு தான் அர்த்தம். சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா க்ளூஸையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். துரியோதனன்கிற அந்த ராஜ முகமூடிக்கு பின்னால உண்மையில என்னதான் ஒளிஞ்சிருந்ததுன்னு இப்ப நமக்கு தெரியும். அப்போ விஷயம் ரொம்ப சிம்பிள். அவனோட குரு கிட்ட போனதே அவனுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்பட்டதால தான். இதுக்கப்புறம் அவன் பேச போற அந்த ராஜதந்திரமான பேச்சு எல்லாமே அவனோட மனசுக்குள்ள இருந்த பயத்தை மறைக்க போட்ட ஒரு முகமூடி தான். அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், துரியோதனன் எவ்வளவுதான் வார்த்தைகளால மறைக்க முயற்சி பண்ணாலும் அவனோட செயல்கள் அவனுக்குள்ள இருந்த பயத்தை அப்படியே அப்பட்டமா காட்டி கொடுத்துருச்சு. அந்த கம்பீரமான தோற்றத்துக்கு பின்னால ஒரு பயமும் ஒரு சந்தேகமும் தான் அதிகமா இருந்திருக்கு. ஏன் அவனுக்கு இந்த பயம் வந்துச்சு? ஏன்னா எதிரிப்படை எவ்வளவு ஒழுக்கமா நிக்கிறாங்கன்னு, அது மட்டும் இல்லாம அவங்க பக்கம் தர்மம் இருக்குன்ற உண்மையும் பார்த்தப்போ அவனோட மொத்த தன்னம்பிக்கையும் அப்படியே ஆட்டம் கண்டு போச்சு. சரி, எதுக்கு இந்த ஒரு ஸ்லோகத்தை பொடிச்சுக்கிட்டு இவ்ளோ நேரம் நம்ம பேசிட்டு இருக்கோம்? இதுல அப்படி என்ன முக்கியத்துவம் இருக்கு? வாங்க அத பத்தி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா, இந்த முதல் ஸ்லோகம் போர் வியூகத்தை பத்தி எல்லாம் பேசவே இல்ல. அது துரியோதனனோட அகங்காரம்ங்கிற ஒரு பெரிய கோட்டையில விழுந்த முதல் விரிசலை நமக்கு காட்டுது. இது மூலமா பகவத்கீதை ஆரம்பத்திலிருந்தே இது வெறும் போர்க்கதை இல்ல, இது ஒரு மனித மனசோட ஆழமான ஒரு ஆயுதம்னு தெளிவா சொல்லுது. துரியோதனனுக்கு ஏற்பட்ட அந்த சின்ன தடுமாற்றம், அந்த சின்ன சந்தேகம், அதுதான் பகவத்கீதைங்கிற ஒரு பெரிய சுய ஆய்வு பயணத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்.
ஒரு மனுஷனோட மனப்போராட்டம் எப்படி ஒரு பிரபஞ்ச உண்மையை தேடுற பயணமா மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம். இப்போ கடைசியா ஒரு கேள்வி. ஒரே ஒரு ஸ்லோகத்துக்குள்ளேயே இவ்ளோ உளவியல் ஆழம் இருக்குன்னா, அப்போ நமக்கு நல்லா தெரியும்னு நாம நினைச்சிட்டு இருக்கிற மத்த கதைகள்ல, மத்த புத்தகங்கள்ல நாம இன்னும் கவனிக்க தவறின விஷயங்கள் எவ்வளவு இருக்கும்? யோசிச்சு பாருங்க.